ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் ரொம்பவே சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அவியல் செய்கிறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேங்க. என்னென்ன காயின்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 கேரட்டு, 1 முருங்கைக்காய், அப்புறம் 2 கத்திரிக்காய், 1 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் இது கூட பீன்ஸு, அவரைக்காய், சவுசவு, சேனக்கிழங்கு இது சேர்த்து பண்ணால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாங்க. கத்திரிக்காயும் வாழைக்காயும் இது பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதில் நம்ம கத்திரிக்காயும் வாழைக்காயும் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவியலுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய், 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு. இப்போ இதெல்லாம் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவியலுக்கு தாளிச்சிடலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் அவியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போது அவியலை நம்ம தாளித்ததை கொட்டிடலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம விநாயகர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.